லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. விளக்கம். இந்த வார்த்தைகள் மரியாதையும் தகுந்த பாராட்டையும் வெளிப்படுத்தி காட்டி தேவனின் நன்மைகள் எவ்வளவு பெரிதானவை என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாகவும் உள்ளது. தேவனிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும் போது முதலாவது நாம் தன்னலமற்றவர்களாய் இருக்க வேண்டும். சகலத்திலும் தேவனையே நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். மேலும் தேவ சித்தத்திற்கு உட்படாத எதையும் பரமபிதாவிடம் கேட்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நின்று இப்படிப்பட்ட சிந்தையுடையோர் விலக்கப்பட்டு போகாதபடிக்கு இவர்கள் தேவனுக்கு செலுத்தும் மரியாதையே முதலாவதாக இருக்க வேண்டும். இனிவரும் தேவ ராஜ்யத்திற்காகவும் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காகவுமே ஜெபிக்க கிறிஸ்துவின் மூலமாக போதிக்கப்படுகிறோம். ஆதார வசனங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனங்கள் முடிய. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன்.